இமேஜின் ஒரு ஊரில் 2 கடைங்க இருக்குது. ரெண்டுமே சேம் ப்ராடக்ட் தான் விற்கிறாங்க. அவங்ககிட்ட இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஒரு கடை ஓப்பன் பண்ணி 5 வருஷம் ஆகுது, இன்னொரு கடை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் 1 இயர் தான் ஆகுது. இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ண கடை பெருசாக பிஸ்னஸில் க்ரோ ஆகவே இல்லை. பட் ஆனால் இந்த ஒரு வருஷம் ஆன கடை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிஸ்னஸை க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது எப்படி பாசிபிள்? இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அது மட்டும் காரணம் கிடையாது. நம்ம இங்கே நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது என்ன மிஸ்டேக், அது எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹாய், நான் ஷேக். வெல்கம் டு S2 டிஜிட்டல் தமிழ். ஃபஸ்ட்டு ரீசன், ஓனரே எல்லா விஷயத்தையும் பார்க்குறது. இங்கே நிறைய ஓனர்ஸ் பண்ணுற தப்பு என்னென்னா, பர்ச்சேஸ், சேல்ஸ், பில்லிங்ஸ், அக்கௌண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நான் தான் பார்க்கணும், நான் மட்டும் தான் இந்த பிஸ்னஸில் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆளை டிபெண்ட் பண்ணியே அந்த பிஸ்னஸை கொண்டு போகிறது தான் அந்த பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு போகாததுக்கான மொதல் ரீசனாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், ஏன் என் பிஸ்னஸை நானே எல்லாத்தையும் பார்க்கக்கூடாதா அப்படின்னா, அப்படி கிடையாது. இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஓகே. பட் உங்கள் பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா கரெக்டான பர்சன்ஸை கரெக்டான பொசிஷன்ஸில் ஹையர் பண்ணுறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் ஒரு பர்சனை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ இந்த பர்சன் இல்லைனாலும் அந்த பிஸ்னஸ் எப்போயும் நடக்கிற மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு பர்சனை டிபெண்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகுது அப்படின்னா, அந்த பர்சன் அன்றைக்கி அவைலபிள் இல்லை அப்படின்னா அன்னைக்கு அந்த பிஸ்னஸ் க்ளோஸ். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஒரு பர்சனை டிபெண்ட் பண்ணாமல் ஒரு ரன் ஆகுது அப்படின்னா அதோட பிஸ்னஸ் க்ரோத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஒரே பர்சன் எல்லாத்தையும் பார்க்கணுன்றது அவசியமே கிடையாது. கரெக்டான பீப்புள்ஸை கரெக்டான பொசிஷன்ஸில் நீங்கள் ஹையர் பண்ணாலே போதும். செகண்ட் ரீசன், ஒரு ப்ராப்பரான சிஸ்டம் இல்லாதது. ஜஸ்ட் இமேஜின், ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு நாள் ஃபுட்டு நல்லா இருக்குது, அடுத்த நாள் ஃபுட்டு சுத்தமாகவே நல்லா இல்லை, தேர்டு டே போகிறீங்க உப்பு இல்லை, ஃபோர்த்து டே காரம் அதிகமாக இருக்குது. இது மாதிரி ஒரு நாளும் ப்ராப்பர் டேஸ்ட்டில் இல்லாமல் உங்களுக்கு சர்வ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா 5ஆவது நாள் நீங்கள் போவீங்களா? போக மாட்டீங்க. ஏன் அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் இல்லை. இதுவே நீங்கள் KFC போகிறீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரைடு சிக்கன் மேக் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு போனாலும் மோஸ்ட்லி அந்த டேஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க அந்த ஃப்ரைடு சிக்கனை பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் அவங்களோட டேஸ்ட் சிமிலராக இருக்குது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் பிஸ்னஸோட க்ரெடிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு நாளும் உங்களோட ப்ராடக்ட் குவாலிட்டி மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்களை நம்பி யாருமே வாங்க வர மாட்டாங்க. ப்ராடக்டையோ ஒரு பிஸ்னஸோ ரன் பண்ணும்போது அதுக்கு ப்ராப்பர் சிஸ்டம் இல்லை அப்படின்னா ஒரு நாள் கிடைச்ச அவுட்புட் அடுத்த நாள் அந்த அவுட்புட் கிடைக்குன்றதை நம்ம ஷோராக சொல்ல முடியாது. ஸோ ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகணும் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் சிஸ்டம்ன்றது ரொம்ப 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 அவசியம். ஸோ ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் இல்லாத ஒரு பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு ரெசிபி இல்லாத குக்கிங் பண்ணுறதுக்கு ஈக்குவலான விஷயம். தேர்டு ரீசன், வெயிட்டிங் ஃபார் கஸ்டமர்ஸ். ஒரு கடையை ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம், கஸ்டமர்ஸ் நம்மளை தேடி வருவாங்க, நம்ம ப்ராடக்ட்டை நிறைய பேர் வாங்குவாங்க அப்படின்னு நினச்சி நம்ம கஸ்டமர் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் நம்ம பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு போகாததுக்கு இன்னொரு ரீசன். ஏன் என் கடையை தேடி யாரும் வரமாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை கடையை தேடி வரவங்க 10 பேராக இருந்தால் உங்கள் பொருள் தேவைப்படுறவங்க வெளியில் 100 பேராக இருக்கலாம். ஸோ நீங்கள் தான் உங்கள் பொருளை கொண்டு போய் சேர்க்கணும். என் பொருளை நான் வெளியில் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு தான் மார்க்கெட்டிங் பண்ணணும். நம்ம சேனல்லையே மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், மார்க்கெட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோஸை முன்னாடியே போட்டிருக்கோம். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். இன் ஃப்யூச்சர் வீடியோஸ்லையும் இது மாதிரி மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்கள் பிஸ்னஸை க்ரோ பண்ணணும் அப்படின்னா உங்கள் கஸ்டமர்கிட்ட நீங்கள் தேடி போகணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டிங் பண்ணணும். ஸோ மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்றத ப்ராப்பராக தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கு உங்கள் பட்ஜெட்டில் எவ்வளோ மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அதை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து. அதை பண்ணும்போது உங்களோட பிஸ்னஸ் க்ரோத் ஒரு ஸ்டெப் ஃபர்தராக மூவ் ஆகும். ரீசன் 4, காம்படிட் ஒன்லி ஆன் ப்ரைஸ். ஒரு கஸ்டமர் வராங்க, ப்ரோ இதோட ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் கம்மி பண்ணுறீங்க. ஸோ அடுத்த கஸ்டமர் வராங்க, அதே மாதிரி பண்ணுறீங்க. தேர்டு கஸ்டமர் வராங்க, அதே மாதிரி பண்ணுறீங்க. இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா உங்கள் பிஸ்னஸோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், பட் உங்களோட ப்ராஃபிட்ன்றது ரொம்ப கம்மியாகும். இப்படி கம்மியாகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட செலவுக்கே உங்களோட ப்ராஃபிட் சரியாக போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, புதுசாக இன்வென்ஷன் எப்படி கொண்டு வருவீங்க உங்கள் ப்ராடக்ட்டில். ப்ரைஸில் மட்டுமே நம்ம காம்படிஷனை செட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன தான் ப்ராஃபிட் வந்தாலும் பிஸ்னஸ் சேல்ஸ் நிறையா நடந்தாலும் நம்மளோட பிஸ்னஸ் க்ரோத்துன்றது அடுத்த ஸ்டேஜுக்கு போகாது. நம்ம ப்ராடக்டை மட்டும் செல் பண்ணக்கூடாது,
அந்த ப்ராடக்ட்டோடு சேர்த்து எக்ஸ்பீரியன்ஸையும் செல் பண்ணணும். அப்படி செல் பண்ணும்போது உங்கள் ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு வேல்யூ ஒன்று வரும். அந்த வேல்யூவை பார்த்து கஸ்டமர்ஸே நிறைய பேர் வந்து பை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் சரியான ப்ராஃபிட் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களோட பிஸ்னஸ் க்ரோத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் நீங்கள் உங்களோட ப்ராஃபிட்லேருந்து எடுத்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ப்ராஃபிட் உங்களுக்கு கம்மியாகுது அப்படின்னா உங்களால் இதுக்கு முன்னாடி சொன்ன மார்க்கெட்டிங்கும் பண்ண முடியாது, உங்களால் பீப்புளையும் ஹையர் பண்ண முடியாது. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட பிஸ்னஸோட க்ரோத்துன்றது கம்மியாக தான் செய்யும். ஸோ ப்ரைஸை மட்டும் நம்ம காம்படிட்டிவாக செட் பண்ணிட்டா நம்மளோட பிஸ்னஸ் க்ரோத் இம்ப்ரூவ் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்காது. நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டோடு சேர்த்து எக்ஸ்பீரியன்ஸையும் செல் பண்ணுங்கள். உங்களோட இப்போ ஷாப் இருக்குது அப்படின்னா அதோட ஆம்பியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது உங்களோட பிஸ்னஸ் க்ரோத் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 5th ரீசன், தே நெவர் லேர்ன். அதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நமக்கு தான் எல்லாமே தெரியுமே, 20 வருஷமாக நம்ம இப்படி தான் பண்ணுறோம், 5 வருஷமாக நம்ம இப்படி தான் பண்ணுறோம், இதுக்கு மேலே நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கிறத ஸ்டாப் பண்ணும்போது நம்மளோட பிஸ்னஸோட க்ரோத்தும் ஸ்டாப் ஆகிடும். நம்ம எப்போல்லாம் டெக்னாலஜிக்கும் நம்மளோட ஜெனரேஷனுக்கும் அப்டேட் ஆகுறோமோ அப்போ தான் நம்மளோட ப்ராடக்ட் ஸ்டாண்ட் அவுட்டாக நிற்கும். அண்ட் ஆல்சோ உங்களோட பிஸ்னஸ் க்ரோத்துன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எக்ஸாம்பிளுக்கு போன வருஷம் ஒரு மாடல் மொபைல் வருது, இப்போ இந்த வருஷமும் அதே மாடல் மொபைல் அதே சிப்செட்டோட அதே ப்ராசஸரோட உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வாங்குவீங்களா? இல்லை அந்த மொபைல் பிராண்டோட காம்படிட்டர்ஸ் கொஞ்சம் அட்வான்ஸ்டான சிப்செட் அண்ட் அட்வான்ஸ்டான ப்ராசஸர், எல்லா டெக்னாலஜியும் அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்னா அதை வாங்குவீங்களா? எஸ், நம்ம புதுசாக வந்திருக்க டெக்னாலஜி அண்ட் புதுசாக இப்போ கரண்ட்டில் அவங்க அப்டேட் ஆகியிருக்காங்களா அப்படின்றத பார்த்து தான் அந்த ப்ராடக்டை வாங்குவோம். 1 இயர் ஓல்ட் ஆகிடுச்சினாலே நம்ம மொபைல் வாங்க மாட்டோமே, அதே மாதிரி உங்கள் ப்ராடக்ட் ஒரு 10 வருஷம் பின்னாடி இருக்குது, இந்த டெக்னாலஜிக்கு அது அடாப்ட் ஆகலை அப்படின்னா எப்படி நம்ம போய் வாங்குவோம்? அதே மாதிரி தான் நீங்களும் உங்கள் ப்ராடக்டை அப்டேட் பண்ணாமல் நான் ஏன் கற்றுக்கணும், நான் ஏன் புதுசாக இன்வென்ஷன் கொண்டு வரணும் அப்படின்னு யோசிச்சு நான் 10 வருஷமாக இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன், இதே ப்ராடக்ட் தான் நான் செல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா உங்கள் ப்ராடக்டோட பிஸ்னஸ் க்ரோத்துன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது அடுத்த கட்டத்துக்கு போகவே போகாது. நான் ப்ராடக்டை சேஞ்ச் பண்ணுறதை மட்டும் சொல்லலைங்க, நீங்கள் டெக்னாலஜியை லேர்ன் பண்ணி நீங்கள் உங்கள் பிஸ்னஸை ரன் பண்ணுற சிஸ்டம்லேயே கொஞ்சம் கொஞ்சம் அப்டேஷன் கொண்டு வரீங்க. உங்கள் ப்ராடக்ட்டை மட்டும் மாற்றுறதுக்காக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்றது கிடையாது, உங்களோட பிஸ்னஸோட சிஸ்டமையே நீங்கள் மாற்றுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அப்படி கற்றுக்கும் போது உங்களோட பிஸ்னஸ் க்ரோத் கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகிறத நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட காம்படிட்டர்ஸ்லேருந்து நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கிறதுக்கும் இந்த லேர்ன் பண்ணுற விஷயங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணும்போது நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் மேக் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்கும். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கான பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட S2 டிஜிட்டல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி ஃப்யூச்சரில் நிறைய மார்க்கெட்டிங் ரிலேட்டடான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and see you in the next video.